உதயநிதி அவர்களோட பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஆளுநர் குறித்து முதல்வர் பேசியிருந்தது இவரே ஆளுநராக இருக்கட்டும், அப்போதான் எங்களுக்கு வெற்றி விரைவாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும்னு பொருள்பட பேசியிருந்தார். ஆனால் உதயநிதி பேசுறது இவர் இருந்தால் எங்களுக்கு எளிதாக வெற்றி இருக்குன்றது எப்படி, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமைங்கிறது பலவித எதிர்ப்புகளை உள்ளடக்கிய ஒரு தலைமை. அந்த உள்கட்சி அரசியலை தன்னை அசெட் பண்ணுறதுக்காக அவர் முதற்கட்டம் ஜெயலலிதாட்டிருந்து அந்த கட்சி அவங்க இறந்த பிறகு சக்சஷன் வரும்போது சசிகலா தினகரன் ரெண்டு பேரையும் அவர் பகிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. அப்படி தான் முடியும், அது இயல்பாக தான் நடந்தாகணும். அதில் ஒரு 7 விழுக்காடு வாக்குகளை அதிமுக இழக்குது. அவர்கள் எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர்களாகிறாங்க. அடுத்தபடியாக இரட்டை தலைமைங்கிறது இந்த கட்சிக்கு நல்லது இல்லை, அது ஒற்றை தலைமையானாதான் நல்லது. இரட்டை தலைமை பாஜகவுக்கு ஒரு பேச்சை கேட்கக்கூடிய ஒரு தலைமையாக இருக்குது, இண்டிபெண்டாக செயல்படுறோம்னா ஒற்றை தலைமை தேவைன்னு ஒரு முடிவெடுத்து அவங்க ஒரு காய்களை நகர்த்தும் போது அதில் உள்ள பிளவு ஒரு 13 விழுக்காடு இடங்களை வாக்குகளை அதிமுக பலகீனப்படுத்துது. 20% வாக்கில் அதிமுக நிற்கிறாங்க. அது எடப்பாடி பிரச்சாரம் பண்ணி எடுத்த வாக்குங்கிறதுல அவருக்கு ஒரு கிரெடிட் அதில் இருக்குங்கிறத நம்ம மறக்க முடியாது. அது அவர் கிளைம் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு எதிர்ப்பு உள்கட்சி அரசியலுக்குள்ளே வெளியேறினவங்க உள்ளே இருக்கிறவங்க அடிப்படையில் பலவிதமான எதிர்ப்புகள் அவர் இருக்கிறதுனால ஒரு எதிர்ப்பு வாக்குகள் அதிகம் கொண்ட ஒரு தலைவர், ஆதரவு வளையம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவே இருக்கக்கூடிய ஒரு தலைவரை ஒரு பெரிய கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் எதிர்கொள்ளும் போது வெற்றி வாய்ப்பு எளிதுங்கிற அடிப்படையில் எடப்பாடியோட நெகட்டிவிட்டி ஸ்டாலினுக்கு கூடுதல் பிளஸ்ங்கிற அடிப்படையில் அதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் தெளிவா சொல்றாரு. உணர்ந்து புரிஞ்சுதான் அதை அவர் தானே இன்னைக்கு களத்துல ஒரு வலுவான தலைமை அப்படின்னா எதிர் முகாம்ல அவர் தானே இருக்கிறாரு. நீங்க அவரு இல்ல அப்படின்னா வேற யாரு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது அதனாலதான் அவரை சொல்றாரு. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா ஸ்டாலினுக்கு எதிராட்டு தூரத்தில் இருந்தாலும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிங்கிறது வெளிப்படையா தெரியுது. இன்னொரு கோணம் இருக்குல்ல ரவீந்திரன் துரைசாமி, உள்ளுக்குள்ள இதினகரன் இபிஎஸ் அவங்கள மாத்தனாதான் அப்படின்றாரு. ஓபிஎஸ் அவர்கள் ஒன்னு சேராட்டி நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்றப்ப இவர்களெல்லாம் தூண்டி விடுற மாதிரி இவர் பேச்சு அமைஞ்சிருக்கா? இந்த தலைமை தூண்டி வீக்கா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தினகரன் ஆதரிக்கிறாரு. தூண்டி விட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு அவங்க அரசியல் புரிதல் இல்லாதவங்க அல்ல, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குது. அதுல டிடிவி தினகரனை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி வீழ்ச்சி அடைஞ்சாதான் 2026க்கு பிறகாவது அதிமுக அரசியலுக்குள்ள. ஒரு காலத்தில் அதிமுக அரசியலை கோல வச்சவங்க 30 வருஷமா ஜெயலலிதாவோட ஒரு நட்பு வளையத்துல அவங்க உறவினர் ஒருத்தர் ஜெயலலிதாவோட உயிர் தோழியா இருந்ததுனால அதிமுக அரசியலுக்குள்ள கோல வச்சவங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஸோ மீண்டும் அவங்க அப்படி ஒரு இதை எதிர்பார்க்கணும்னா எடப்பாடிக்கு ஒரு வீழ்ச்சி வந்ததுன்னா தங்களுக்கு மீண்டும் ஒரு முக்கியத்துவம். அதுல அவர் சொல்லுவது நீங்களே இருங்க, நீங்க இருந்தாதான் எங்களுக்கு ரொம்ப வேலை சுலபமா இருக்கும் அப்படின்னா ஏதோ ரொம்ப வெற்றி எளிதா கிடைக்கிற மாதிரி பேசுறாரு. அதான் எடப்பாடி தலைமையில கூட்டணி அமைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. பாஜகவும் ஜி.கே. வாசனும் தவிர யாரும் கூட்டணிக்குள்ள வரல. பாஜக சீட் ஷேரிங் இன்னும் முடிவாகல. தேமுதிக எடப்பாடி கூட இருந்தவங்க வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க டிஎம்கே ஆப்ஷனையும் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. சோ ஆப்ஷன் ஓபன் அவங்க செயல்படுறாங்க. அப்ப இபிஎஸ் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறாங்க. நீங்க இருந்தா ரொம்ப சாதகம் தான். ஜெயலலிதா 2001 அணி அமைச்சது மாதிரியோ, ஜெயலலிதா 2011 அணி அமைச்சது மாதிரியோ எடப்பாடி திமுக எதிராக அமைச்சுக்கிட மாட்டாருங்கிறதுல உறுதியா நம்புறாங்க. எப்படி சார் உறுதியா நம்ப முடியும்? இன்னும் 8 மாசம் இருக்கு, எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதெல்லாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். வெறும் அரசியல் வார்த்தை. அரசியல்வாதி லாபத்துக்கு தான் இருக்கிறான். ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். டெல்லியிலேயே நிறைய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அமித்ஷா அவர்கள் 1000 மீட்டிங் நடக்கட்டுங்க. என்ன லாபம்? எனக்கு என்ன லாபம்? அமித்ஷா 8 வருஷம் தான் அங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன லாபங்கிறதா அங்க குறி. பொது எதிரியை வீழ்த்துவோம். பொது எதிரி எல்லாம் யாருக்கும் இல்ல. பொது எதிரியை வீழ்த்திக்கிட்டு புலிக்கு பயந்தவெல்லாம் யார் முதுகுல பயன்கிற மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. மாடர்ன் பொலிட்டிக்ஸ் அக்குமுலேட்டிங் பவர் ரொம்ப முக்கியம்னு சொல்லும் போது தங்களுக்கு என்ன, தங்கள் கட்சிக்கு என்ன. இப்போ திமுக அணி இன்டாக்டா போறாங்கன்னு சொன்னா 3 எலெக்ஷன்ல அவங்க எவ்வளவோ பிக்கல் பிடுங்கல் இருந்தாலும் கூட ஸ்டாலின் அதை சீட் ஷேரிங்க முடிச்சுக்கிட்டு அவர்கள் சொல்றாங்களே. இப்ப நீங்க 8 மாசத்துல கூட்டணி இவங்களால அமைக்க முடியுமான்ற ஒரு கேள்வியை எழுப்புறீங்க இபிஎஸ் தரப்புல. இபிஎஸ் சொல்ற திமுக கூட்டணி பாருங்க தானாவே உடைய போகுது. அதாவது இவரால முடியலங்கிறத காட்டுறதுக்கு ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற லெவல்ல ஒற்றுமையா இருக்கவங்க. இன்னும் சொல்ல போனா சிம்பிள், திமுக அணியில உள்ள கட்சிகள் எல்லாமே
லோவஸ்ட் ஓட்டை எடுத்துக்கிட்டு ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில ஒரே ஒரு பாலிசியில ஆன்டி பிஜேபிங்கிற பாலிசியில நின்னு ஜெயித்துட்டு இருக்காங்க. அதுல திமுகவும் இன்க்ளூடிங் தான், ஆர்கே நகரையும் சந்திச்சு தான் அவங்க இருக்கிறாங்க. இங்க இந்த அலையன்ஸ்ல பலமுறை பிரேக் ஆகி ரீஸ்ட்ரக்சர் ஆகி மீண்டும் ரீஸ்ட்ரக்சர் ஆகிறதுல சிரமப்பட்டு இருக்கக்கூடிய அணிதாங்கிறது 100% உண்மை. அதுல ஓபிஎஸ் டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு, தேமுதிக டிஎம் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க போது முத கடந்த காலத்தின் தலைவர்களோட தவறுகள் வந்து பாடம் படிச்சு வெற்றி பெற்றாலும் அணியை பெருசாக்கலாம் அபண்டன் காஷன்லங்கிற ஒரு மூவ் ஸ்டாலினுக்கு இருக்குது. ஓகே.